அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானுடைய அருளால் அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. பொதுவாகவே பழனி ஆண்டவரை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா எல்லா விதமான தோஷங்களும் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக ஒரு சிலருக்கு சுபகாரியங்கள் நடக்கலை, வீட்டில் பணங்காசு தங்கலை, ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது அப்படின்னா பழனிக்கு போயிட்டு ஒரு வழிபட்டுட்டு வாங்க, நிச்சயமாக எல்லாமே சரியாகும். அதில் குறிப்பாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் இருக்குங்க. அதில் குறிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் பழனிக்கு போய் வழிபட்ட பிறகு என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் பெற போகிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பால தண்டாயுதபாணியை பிடிக்கும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அரோகரா, பால தண்டாயுதபாணிக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குங்களா? நீங்கள் நினைத்து கூட பார்க்காத வகையில் உங்களுக்கு கஷ்டங்கள் நடந்துட்டுருக்கா? உங்களுக்கு நேரம் சரியில்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம சரியான பரிகார பலன்கள் செய்து வழிபாடு செய்யணுங்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணும் என அனைத்து விதமான தகவல்களும் சொல்லப்படும். நாம் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இனிமேல் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். குறிப்பிட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் ரண ருண ரோகஸ்தானத்திற்கு ஆட்சியாக மாற்றம் பெறாரு. வாழ்க்கைக்கு தேவையான வசதிகள் எல்லாம் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த நன்மைகள் எல்லாம் கூட இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. உறவினர்கள் மூலமாக உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய ஆடை அணிகலன்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்க தூண்டுவாங்க. வீடு மனை வாங்க திட்டமிடுவீங்க. சிலர் புதிய வாகனம் வாங்குவாங்க. தொழில் வியாபாரம் ஏற்ற இறக்கமாக இருந்து இனி எல்லாமே சீராக உங்களுக்கு சரியாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக பணியாற்ற வேண்டியது இருக்குங்க. அதே நேரத்தில் பணிகளை செய்து முடிக்க தேவையான வசதி வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குடும்பத்தில் உறவினர்களுடைய வருகை கண்டிப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நீடிக்கும். பிள்ளைகள் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீங்க. தந்தையினுடைய உடல் நலத்தில் அதிகமான கவனம் செலுத்துவீங்க. பெண்களுக்கு ஆடை ஆபரணம் வாங்குவீங்க. கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அரசியல்வாதிகள் புத்தி கூர்மையோடு செயல்பட்டு அனைத்தையும் ஆராய்ந்து நன்மை பெறுவாங்க. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே தீரும். அதே போல் ஆசிரியர்களுடைய ஆலோசனை, கூடுதல் மதிப்பெண் இவை எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய காலகட்டம் தடைகளை தாண்டி செய்யக்கூடிய முயற்சி வெற்றியை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாங்க. காரிய வெற்றி இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும், எதிர்ப்புகள் விலகக்கூடியதாகவும், வீண் அலைச்சல் குறையக்கூடியதாகவும், எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தடங்கள் ஏற்பட்டு நீங்கும் எனவும், தேவையற்ற மனக்கவலைகள் உண்டாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய காலகட்டத்தில் வழக்கு விவகாரங்களில் தாமதமான போக்கு காணப்படலாம். நிர்பந்தமாக வெளியூர் பயணம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். அதாவது உங்களுக்கு அந்த வேலையில் விருப்பமே இல்லை, ஆனால் நம்ம போய் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் கூட நீங்கள் இருப்பீங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல்கள் கூட ஏற்பட்டு பிறகு சரியாகலாம். மேலும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது அதிகமான கவனம் உங்களுக்கு இருக்கணும். மிருகசிரிஷம் 1, 2ஆம் பாதங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய காலகட்டத்தில் உத்தியோகத்தில் சரியாக முடிக்க வேண்டுமே அப்படிங்கிற கவலை உண்டாகலாம். சக ஊழியர்களிடம் கவனமாக பேசுறது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் பழி ஏற்பட்டு அது மறையிறதுக்கான வாய்ப்பு உண்டு. எதிர்பாராத செலவுகள் கண்டிப்பாக இப்போ இருக்கும். நீங்கள் வாங்கக்கூடிய வரவுக்கு ஏற்ற, அதாவது சம்பளத்துக்கு அதிகமான ஒரு செலவே கூட இப்போ உங்களுக்கு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது.
கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள், வாக்குவாதங்கள் இவையெல்லாம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அதே போல் பிள்ளைகளுடைய செயல்பாடுகளில் நீங்கள் அதிகமான கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நீங்கள் குலதெய்வத்தை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா குடும்ப ஒற்றுமை நல்லாயிருக்கும். அதே போல் வளம் பெறக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக நீங்கள் முருகப்பெருமான குறிப்பாக பழனியில் சென்று இப்போ வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல மாற்றங்களை சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுக்கு அலுவலகத்தில் திருப்தியான சூழ்நிலை இப்போது இருக்குங்க. வருமானம், புதிய வாய்ப்புகள் எல்லாமே தள்ளி போகலாம். வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும். சில திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம். குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் கூட விலகி போகுங்க. உறவினர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக இந்த நேரத்தில் இருக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். தொழிலை மேம்படுத்த தகுந்த நேரமாக இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்க போகுது. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே மறைய போகுது. பிள்ளைகளான மன மகிழ்ச்சி இப்போ உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் விலகும் அப்படின்னு சொல்லலாம். பணம் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போது அதிகமாக இருக்குது. இப்போது நீங்கள் அதிகமான கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா குடும்பத்தில் நல்ல ஒரு பணம் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையினர் வெற்றியும் வெகுமதியும் அடைவாங்க. புதிய முதலீடுகளில் நம்பிக்கையாக இறங்கலாம். மேலும் ஏற்ற இறக்கமான பலன்கள் இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். சாதாரணமாக இப்போ நீங்கள் தொழிலில் இருக்கீங்க, வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் எந்த ஒரு தொழிலையும் இப்போ முயற்சி செய்து பார்த்தீங்க அப்படின்னா கூட அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் 4ல் கேது இருக்கிறதால தொழில் ரீதியாக சில பிரச்சனைகளை சந்தித்து கூட பிறகு அதுலேருந்து விடுபடுவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. கொடுக்கல் வாங்கல அதிகமான கவனம் இருக்கணும். மேலும் இணையதள தொழிலில் நீங்கள் இப்போதைக்கு ஈடுபட வேண்டாம் அப்படின்னே சொல்கிறாங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு உத்தியோக ரீதியாக பண விஷயம் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான முறையில் இருக்கும். சிவபெருமானையும் இப்போ நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் சிக்கலான சூழ்நிலையிலையும் நகைச்சுவையோடு பேசக்கூடிய குணம் கொண்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு மனதில் நினைத்த விஷயங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டம் அப்படின்னு இந்த காலகட்டத்தை சொல்லலாம். மேலும் சந்திரன் சமூகத்தில் நல்ல மதிப்பை ஏற்படுத்தி தருவார். வியாபாரிகள் புதிய வர்த்தக தொடர்பு பெற்று லாபம் அடைவாங்க. தொழில் முனைவோர் புதிய முன்னேற்ற பாதையில் செல்வாங்க. உத்தியோகஸ்தர்கள் தங்களுடைய பணிகளை மட்டுமே செய்து வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகிறது அப்படின்னு பார்க்கும்போது எதிர்பார்த்ததை விட பணவரவு அதிகமாக இருக்கும். மற்றவங்களுக்கு கொடுத்து வராது என்று நினைத்த கடன் தொகை கூட இப்போ உங்களுக்கு வந்து சேரும். இது மட்டும் இல்லாமல் சிலருக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்புகள் கூட வந்து சேருங்க. திருமண முயற்சிகள் சற்று இழுபறிக்கு பிறகு சாதகமாக முடியும். சகோதர வகையில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடலாம். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட அனுசரித்து போகிறது நல்லது. அலுவலகத்தில் பரபரப்பாக இயங்குவீங்க. எதிர்பார்த்த சில சலுகைகள் கிடைக்கும். வேறு வேலைக்கு செல்ல விரும்புகிறவங்க அதற்கான முயற்சிகளை இனிமே மேற்கொண்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். பற்று வரவு சுமூகமாக நடைபெறும். கடையை விரிவுபடுத்துவது போன்ற முயற்சிகளை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மனதுக்கு உற்சாகம் தரக்கூடிய சம்பவங்கள் கண்டிப்பாக நடக்கும். சிலருக்கு பிள்ளைகளால் ஆதாயம் கிடைக்கும். கணவரோடு வாக்குவாதம் செய்யாமல் அனுசரணையாக நடந்துக்கிறது இப்போ நல்லது. உங்களுக்கு பரிகார முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தினமும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாவே இனி வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் முருகப்பெருமானுடைய பக்தர் அப்படின்னா மறக்காமல் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் நடக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி வியூவர்ஸ்.